வணக்கம். நாங்கள் டீம் ஜெய்பாரத் அரசு மேல்நிலைப்பள்ளி நத்தமேடு தருமபுரி மாவட்டம். என் பேர் ஹரிப்ரியா, இது இனியா, இது ஜெசிகா. நாங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிறோம். எங்கள் ஐடியா பாட்டியின் பல்பொடி. ஒரு நாள் காலையில் நான் பல் வளர்க்கறதுக்காக ப்ரஷ் எடுத்துட்டு பேஸ்ட் தேடி ஓடினாங்க. போய் பார்த்தா பேஸ்ட் காலி இருந்துச்சு. பாட்டி சொன்னாங்க, அது இல்லாட்டி பரவாயில்ல, என்ன இந்த பொடியில் வளர்க்கணும்னு சொன்னாங்க. நான் ஆனால் பேஸ்ட் தான் வேணும்னு அடம் பிடிச்சேன். பாட்டி திட்டி அவங்களுடைய பல்ல காமிச்சாங்க. என்னுடைய பல்லை விட பாட்டியோட பல்லு எவ்வளோ சுத்தமாகவும் உறுதியாகவும் இருந்துச்சு. அதனால நான் யோசிச்சேன், இனிமே பல்பொடியிலேயே வளர்க்கணும் அப்படின்ட்டு. அப்புறமேட்டுக்காக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி பேஸ்ட்ல எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமலும் இருக்கிறதுக்காக உறுதியாகவும் இருக்கும், பணத்தை சேமிக்கலாம். நம்ம பாட்டிக்கிட்ட போய் கேட்டேன், இந்த பல்பொடி எப்படி செஞ்சீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்க, ரொம்ப சுலபமா இந்த கறியையும் இந்த உப்பையும் வச்சு செஞ்சிடலாம். சொத்தப்பள்ளி இருக்கிறவங்களாம் இது கூட முள்ளு கத்திரிக்காயோட விதையை சேர்த்து அரைச்சி விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. இதனால நம்மளுக்கு ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம், காசு செஞ்சிடலாம், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். Mm-hmm.